வேதம் சொல்லுகிறது லேவியர் ஆகமத்தில் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்திருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இன்றைக்கு ஒரு கூட்டம் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னா, இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் சொன்னா, தேவனாலே பிரித்து அவருடைய சமூகத்திலே கொண்டு வரப்பட்டதான ஒரு கூட்டம். அதுதான் உண்மை. அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் என்னவா? அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடி நாமும் அவரை போலவே பரிசுத்தராய் இருக்கும்படிக்கு என்ன பண்ணலாம்? பரிசுத்தம் இல்லாத ஜனங்களிடத்திலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். அப்ப பிரித்து கொண்டு வந்ததான ஆண்டவர் அழகாக சொல்லுகிறதான அதே காரியத்தில் என்னன்னு சொன்னா, அதே 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நீங்களே உங்களை என்ன பண்ண முடியாது? பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறதான காரியங்களுக்குள்ள நீங்க போகலாம். ஆனா வேதம் சொல்கிறது என்ன? அவருடைய கட்டளைகளின்படி செய்கிறவனை தான் கர்த்தர் என்ன பண்ண முடியுமா? அவர் பரிசுத்தமாக்க முடியும். ஆனா அவருடைய தீர்மானம் என்ன? அவருடைய அழைப்பு, நம்மை அழைத்ததான அழைப்பு என்ன என்று பார்க்கிறதான வகையில மற்ற ஜனங்கள் இடத்தில் இருந்து ஒரு விசேஷித்த அழைப்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்து இந்த இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதுதான் உண்மை. முதலாவது என்ன அங்க பார்க்கிறதான அதே வேளையில அவர் சொல்றார், நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால், அல்லேலூயா, நான் எப்படி பரிசுத்தமானா இருக்கிறேனோ அப்படியே நீங்களும் இருக்க வேண்டும் என்று பரிசுத்தம் இல்லாத ஜனங்கள் இடத்திலிருந்து தேவன் நம்மை என்ன பண்ணலாம்? பிரித்து நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? பரிசுத்தமாகிட்டு இருக்கிறோமா? இல்ல. அல்லேலூயா. அவர் சொன்ன பிரகாரம் பிரித்து கொண்டு வருவதற்கு முன்பதாக எழுதப்பட்டு இருந்தாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே ஒரு பலியினாலே உலகம் முழுவதிலும் உள்ளதான எல்லா ஜனங்களும் என்ன பண்ணப்பட்டாங்களா? பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். யாரும் நாம் பரிசுத்தமாக்கப்படல என்று வருத்தமும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா இந்த வேதத்திற்கு எதிரடையாக நீங்கள் பேசுகிற வார்த்தை, அதனுடைய பங்கே வித்தியாசம் வெளிப்படுத்தல. அப்போ ஆண்டவர் அழைத்ததான அந்த பரிசுத்தத்திற்கு ஏற்ற பரிசுத்தத்தை நாம் அடையும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். நாம் உங்களை பரிசுத்தமாக்கிறோம். ஆனால் பரிசுத்தமாக்குவதற்கு முன்பதாக தேவனாலே கொடுக்கப்படுகிறதான வார்த்தைகள், கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்கள், அது எதுக்குன்னு சொன்னா, இந்த உலகத்திலே நீ அதை சார்ந்து அதை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்போ பரிசுத்தத்திற்கு தடையாய் நிற்கிற காரியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அநேக காரியங்கள் உண்டு. பரிசுத்தத்திற்கு தடையாய் நிற்கிறதான காரியங்கள், அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன? தேவன் சொல்லுகிறதான அந்த வார்த்தை அது எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது சில காரியங்களை பார்க்கிறோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை பாருங்க. அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுத்தரிக்க கடவாய். எங்க இது சொல்றாரு சொன்னா, நான் கொண்டு போய் உங்களை ஆசீர்வாதமான தேசத்திலே கொண்டு போய் விடுகிறதான வேலையில அந்த ஜனங்களுடைய காரியங்களை என்ன பண்ணக்கூடாது? பின்பற்றக்கூடாது. அல்லேலூயா. ஆனா என்னவா வேதம் அழகாக சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கே சொல்லப்பட்டதான காரியம், அந்த காரியத்தை அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை
நீ செய்து அதிலே நீ சிக்கிக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாய், நீ அவைகளில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையையும் இச்சியாமலும் அதை எடுத்துக் கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்னவா அருவருப்பானவைகள். அல்லேலூயா. எதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பானவைகள் என்பது சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதை என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது என்பதற்காக தான் அது என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டு இருக்கிறது, சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, என்னவா அவைகளை போல அருவருக்கப்பட்டதான அவைகளை போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே என்ன பண்ணக்கூடாது, கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்கு கடுவாய். அது என்னவா சாபத்திற்கு உள்ளானது எப்பொழுதும் உன்னுடைய வீட்டிற்குள்ளே வரக்கூடாது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? வேதம் சொல்லுகிறது என்ன சாபம்? விக்கிரகங்கள் ஒரு சாபம். ஹல்லேலூயா. அது விக்கிரகங்கள் தேவனுக்கு அருவருப்பான ஒன்று. விக்கிரகமான அருவருப்பு, ஒரு சிலை செய்து அதை கொண்டு வந்தாதான் அருவருப்பு. ஆனா அதுல கண்ணு மூக்கு எல்லாமே இருக்கு, எல்லாமே ஒரு விலை உயர்ந்ததான ஒரு ரத்தினங்களாலே பொண்ணு வெளியினாலே இருக்குதுன்னு சொன்னா சிலைதான் இருக்கக்கூடாது. அதில் இருக்கிறதான அந்த பொன் வெளி நீ கொண்டு வந்தாலும் கூட அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது என்ன அருவருக்கக்கூடிய ஒன்று. ஹல்லேலூயா. அந்த பொண்ணு வெளி என்ன பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அது சாபத்தீடானது, சாபத்திற்குள்ளானது. அது தேவன் அருவருக்கத்தக்கதான ஒரு காரியம். முதலாவது பார்த்ததான அந்த காரியம். இரண்டாவது இன்னொரு காரியத்தை குறித்து அதே உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லுது பாருங்க, என்னவா 9ஆம் வசனத்திலிருந்து, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும் போது அழகா சொல்லுது பாருங்க, அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய நீ என்ன பண்ணக்கூடாது, கற்றுக்கொள்ள வேண்டாம். ஹல்லேலூயா. அவன் சொல்லுவான், நாம் இந்த ஆசீர்வாதமா இருப்பதற்கு, இந்த அரணிப்பான இந்த பட்டணத்திற்குள்ளே எப்படியாக ஆசீர்வாதம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு என்ன காரணம் சொன்னா விக்கிரகம் தான் காரணம், நாங்க வணங்குகிற இந்த சிலைகள் தான் காரணம் சொல்லிட்டு ஒருவேளை அவன் சொல்லலாம். ஒருவேளை அங்க எப்படி அவர்கள் அதை ஆசரிக்கிறார்கள் என்பதை குறித்து இவரிடத்தில் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்ன, அவர்கள் செய்கிறபடி நீ செய்யும்படி அவரிடத்தில் என்ன பண்ணக்கூடாது, நீ கற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன் சொன்னா அது தேவனுக்கு முன்பதாக அருவருப்பான ஒரு காரியம். அடுத்தது காரியம் என்ன, தன் தகப்பனையாவது தன் மகளையாவது, அதாவது என்னவா மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும். நம்மளா பார்த்துருக்கிற வில்லேஜில் என்ன பண்ணுவாங்க, நெருப்பு மிதிப்பாங்க. பிள்ளைங்களை கூட தூக்கிட்டு ஓடுவான், பிள்ளைங்களை நடக்க ஓடுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்தா, தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தை காரணம் செத்தவர்களிடத்திலே குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாதா, இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அடுத்த வசனம் சொல்லுது, இப்படிப்பட்டவைகளை மேலே இருந்து சொல்லப்பட்ட இத்தனை காரியங்களை செய்கிற எவனோ, ஹல்லேலூயா, யாரா இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்டவனா, கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகள் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவனை உன் முன் நின்று துரத்தி விடுகிறார். ஏன் அவங்களை துரத்தினார் சொன்னா, இத்தனை காரியங்களும் அந்த கானான் தேசத்தில் இருந்ததான அந்த ஜனங்களுக்குள்ளே இருந்ததான காரியம்.
அதனால அந்த தேசத்துக்குள்ள நீ போனேன்னா என்ன பண்ணக்கூடாது, அந்த தேசத்தில் நடக்கிறதான காரியங்களை ஒரு போதனை கற்றுக்கொள்ள கூடாது. அதனாலதான் பவுல் சொல்லுவான், போனதும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே உன்னுடைய வீடு இருக்கும், சபை இருக்கும், உன்னுடைய வியாபாரம் செய்கிறது அந்த ஸ்தலம் இருக்கும். ஆனாலும் கூட என்ன, அவர்கள் மத்தியிலே நீ எப்படிப்பட்டவனா இருக்கணுமா, குற்றமற்றவனாய் இந்த உலகத்திலே தேவனுக்கு சாட்சி உள்ளவனாய் வாழ வேண்டும். தேவன் அருவருக்கிறவனாய் நாம் வாழக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் அருவருக்கிற காரியத்தை சொன்னார் ஆண்டவர். நம்முடைய ஜனங்கள் அவங்க எப்படிப்பட்டவர்களுடைய அழைப்பு, அவர் இருக்கிற வண்ணமாக அவர்களை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் பிரித்து கொண்டு வந்தார். அவர் பிரித்து கொண்டு வந்ததான அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறதான ஆலோசனை என்ன, தேவனுக்கு அருவருப்பானவைகளை நீ செய்வாயானால் கர்த்தர் உன்னை எப்படி பரிசுத்தமாக்குவார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அது கேள்விக்குறியான ஒன்று. இது முதலாவதான ஒரு காரியம், தேவன் அருவருக்கிறதான காரியம். இந்த உலகத்தில் என்ன, இது எல்லாமே தேவன் அருவருக்கக்கூடிய ஒன்று என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்கும் போது 25ஆம் அதிகாரத்துல பாருங்க என்னவா, அதே உபாகமம் 13 14 வரை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டதான ஒரு முக்கியமான ஒரு காரியம், அது சுருக்கமாக நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். 25ஆம் அதிகாரத்துல பாருங்க என்னவா, ஆமா, உன் பையில் பெரிதும் சிறிதுமான பலவித நிறைக்கற்களை என்ன பண்ணக்கூடாது, வைத்திருக்க வேண்டாம். உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. எடைக்கல்லும் படியும் நம்ம ஊர்ல பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல விளைச்சல் விளையும், கூலி வேலை செய்வாங்க பாருங்க. அம்பாரத்துல படி வச்சிருப்போம், ஓனர் படி வச்சிருப்போம், கூலி கொடுக்கறதுலே ஒரு படி வச்சிருப்போம். எத்தனை பேருக்கு தெரியும்? ஹல்லேலூயா. அது உண்மையான படி கிடையாது. உண்மையான படி வீட்டில இருக்கும். ஜனங்களை மோசம் போக்கும்படி ஏமாற்றுகிறதான காரியம் அந்த படியில இருக்கும். அந்த படியில தான் என்ன பண்ணுவாங்க, கூலி கொடுப்பாங்க. அந்த கூலியை வாங்கிட்டு வந்துட்டு உன் வீட்டில் இருக்கிற உண்மையான படியில நீ அது கொண்டனா எவ்வளவு இருக்கும், 3/4 பாகம் தான் இருக்கும். ஆனா அளந்து போடும்போது எப்படி போடுவான், ஒரு படியில அளந்து போடுவான். நாள் முழுவதும் கூலி வேலை செய்துட்டு சாயந்தரத்துல அந்த 4 படி வாங்கும் போது வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு 3 படி தான் இருக்கும். அதுதான் இங்க வேதம் சொல்கிறது என்ன, உன் வீட்டிலே பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் நீ வைத்திருக்க கூடாது. இடக்கல்ல பாருங்க, அதுலயும் மோசம். இடக்கல்ல என்ன பண்ணுவாங்க, இடக்கல்ல பாத்தீங்கன்னா அழகா இருக்கும், மேல நெம்பர் போட்டு இருக்கும். அந்த கல்லுக்கு அடியில் என்ன இருக்கும், ஒரு கேப் இருக்கும், பள்ளம் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? சில பேர் அதுல புளி வச்சு ஒட்டி இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவான், புளி வச்சு ஒட்டி இருக்கும். இதெல்லாம் என்ன வேதம் சொல்லுகிறது என்ன, இந்த காரியத்தெல்லாம் செய்கிறவன் யாருன்னு சொன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமத்திரையான என்ன பண்ண, நிறைக்கல் குறையற்ற சுமத்திரையான படியும் உன்னிடத்தில் என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். ஏன்னா இது முதலா இல்லைன்னு சொன்னா அது என்னவா, அநியாயம் செய்கிறன்னு அர்த்தம். ஒருத்தனை வஞ்சிக்கிறதே அது என்னவா, அநியாயமா. எவனும் என்ன அநியாயம் செய்கிற எவனும் எப்படிப்பட்டவனா, என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக அருவருக்கப்படத்தக்கவர், ஏமாத்துறவர். ஹல்லேலூயா. ஏமாத்துறவர், ஏமாத்துறவங்க முதல்ல பார்த்தா என்ன, மந்திரவாதி. மற்ற எல்லா சூனியத்திலிருந்து எல்லாம் செய்கிறவன் தேவனுக்கு அருவருப்பானவன். இப்ப இங்க பாக்குறவன் மனுஷனையே ஏமாற்றுகிறவன். அவன் எப்படி பண்ணவன், அநியாயம் செய்கிறவன். எவனும் யாரும் தேவனுக்கு முன்பதாக அருவருக்கப்படத்தக்கவன் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன, ஒவ்வொரு அநேக காரியங்கள் நமக்கு கொடுத்திருந்தாலும் கூட எதெல்லாம் முக்கியமாக தேவன் அருவருக்கிறாரோ அதை நாம் என்ன பண்ணக்கூடாதா, செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அதற்கு மாறாக நாம் செய்யக்கூடியது என்ன, அவருடைய கட்டளையின்படி கற்பனையின்படி செய்து அவர் நம்மை பரிசுத்தமானாக மாற்ற அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே நாம் என்ன பண்ண வேண்டும், கடந்து போக வேண்டும். அடுத்து இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்ன வைக்கிறேன். அதே உபாகமம் 27:15 பார்க்கும் போது அழகாக சொல்லப்பட்டதான காரியம் என்னவா, கர்த்தரை
அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரத்தை உண்டு பண்ணி ஒளிபீடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. விக்கிரகத்தை செய்து அந்த ஒளிபீடத்தில் சொல்லுவது மறைத்து வைக்கிறவன் எப்படிப்பட்டவனா? ஆண்டவருக்கு முன்பதாக சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. கும்பிடுறவனும் சபிக்கப்பட்டவன், அதை செய்கிறவனும் சபிக்கப்பட்டவன், செய்து அதை மறைத்து வைக்கிறவனும் சபிக்கப்பட்டவன். மறைச்சு வைக்கிறவன் யாரு? நல்ல யோசனை பண்ணிப்பாங்க. சிலைகளை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? மறைச்சு வைப்போம். மறைச்சு வச்சு என்ன செய்வான்? பூஜை பண்றதுக்கு மறைச்சு வைக்கிறான். இல்ல, வெளிநாட்டுல உயர்ந்த விலைக்கு விற்க வியாபாரம் பண்ணுவதற்காக ஒளிபீடத்திலே மறைத்து வைக்கிறவன் செய்யறதே ஆண்டவர் அருவருக்கிறார். இதை மறைச்சு வச்சு அதை என்ன பண்ணுவான்? வியாபாரமா மாற்றுகிறவனும் கர்த்தருக்கு முன்பதாக அருவருக்கப்படத்தக்கவன். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது என்ன பாருங்க. என்னவா? சாப்பாடு, உணவு என்று பார்க்கும் போது அழகாக லேவியர் ஆகமத்திலே சொல்லப்பட்டதான ஒரு காரியம் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 13:20 சொல்லும் போது பார்க்கிறோம். என்னவா? பறவைகளில் இருந்து விலங்கினங்களில் இருந்து சிலவற்றை தேவன் அருவருக்கிறார். அல்லேலூயா. ஊரும் பிராணி எதையும் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. 4 காலால ஊறுகிறதான பிராணிகளை சாப்பிடக்கூடாது. தண்ணீரிலே, கடலிலே, ஜல அதாவது ஆறுகளிலே இருக்கிறதான மீன்கள் இருக்குது பாத்தீங்களா? அதுல செவிலும் இல்லாத மீன்களை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடணுமே தவிர மற்றது சாப்பிடக்கூடாது. எது சாப்பிடுதோ நத்தையிலிருந்து நண்டிலிருந்து எல்லாத்தையும் புடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. ஏதன் சொல்லுது, ஆண்டவர் சொன்னார் ஜெபத்தினால எல்லாமே பரிசுத்தமாக்கப்படுகிறது. அல்லேலூயா. இது படிக்கிறதான வேலையில பார்த்தேன்னா ஒவ்வொரு கோட்டா, கொக்கு, நாரை இது எதையுமே சாப்பிடக்கூடாது. இதான் அதிகமா நான் வேட்டையாடி என் வீட்டுக்கு கொண்டாந்து இருக்கேன். அல்லேலூயா. எனக்கு உடனே என்ன ஒரு யோசனை பண்ண, இதெல்லாம் அடிச்சுதான் நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம்? ஒவ்வொருலாம் நைட்ல போயிட்டு என்ன பண்ணுவோம்? இருட்டுலதான் ஷூட் பண்ணுவேன். முதல்ல உட்காந்துட்டு சுடுவேன். ஆனா வேதம் சொன்னதான 11ஆம் அதிகாரம் லேவியராக முக்கியமான ஒன்று, எதையெல்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தா, எதை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரோ அது எல்லாமே இப்ப உலகத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குது? ஸ்பெஷலா என்ன பண்றாங்க? விருந்து வைக்கிறாங்க. அதுதான் சைனா, ஜப்பான் எல்லாமே போனாங்கன்னா ஊரும் பிராணிகள் தான் அங்க என்ன பண்ணாங்க? சூப்ல இருந்து ஃப்ரை வரை எல்லாம் அதுதான். பாம்பு, உயிர். ஆமா, காரணம் என்னன்னா ஆண்டவர் எதையெல்லாம் விளக்கினாரோ அதெல்லாம் சாப்பிடும் போது உலகத்துல பாக்குற கண், அதாவது கண் 10 மணிக்கு போனா அங்கேயே இடம் கொள்ளல, இடம் உட்கார்றதுக்கு இடம் இல்லை. என் மகளும் கூட வந்தது. பட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பாருங்க, நம்முடைய சரீர அங்கங்கள் இருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆஸ்பத்திரி இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கு கண்ணுக்கு போனா அங்க கூட்டம், காதுக்கு போனா அங்க கூட்டம். அல்லேலூயா. காதுல அநேக கோளாறு இருக்கு. அடி வாங்கிட்டு போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. வெட்டப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் போகும்போது பாத்தீங்கன்னா நிரம்பி வழி கியூல நிக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, இங்க கியூல நிக்கிற எங்க ஃபாஸ்ட் ஃபுட் மற்ற இடத்தெல்லாம் கியூல நின்னுட்டு இங்க நிக்கிறது இல்லாம கடைசியில் அங்கேயும் போய் நிக்க வேண்டிய காரணம் என்ன? தேவன் விளக்கினதை. அல்லேலூயா. தேவன் எதெல்லாம் விளக்கினாரோ அதெல்லாம் செய்கிறபடினால இன்றைக்கு உலகம் முழுவதிலும் வியாதி இல்லாத இடமே சொல்லவே முடியாது பாருங்க. அல்லேலூயா. வியாதி இல்லாத இடம் இதுதான் ஒரு இடத்தை நம்ம சொல்லவே முடியாது. எங்க போனா சொல்லுவாங்க, இங்க டவுன்ல இருக்கிறவங்களுக்கு தான் வியாதி வரும், வில்லேஜ்ல இருக்கிறவங்க வராது. ஏன்னா அவங்க நல்லா உழைக்கிறவனுக்கு, அவனுக்கு தான் முக்கால்வாசி பேர் என்ன பண்றாங்க. அல்லேலூயா. ஹாஸ்பிட்டல் அங்கேயும் போய் பாருங்க, கூட்டம் கூட்டமா இருப்பாங்க. ஆனா ஏன் இதனுடைய காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையை என்றைக்கு நாம் மீறுகிறோமோ, இல்லை இது பழைய ஏற்பாட்டுல தானே இருக்குது, இது லேவியர் ஆகமத்தில இருக்குது. ஆமா, அப்படி இதெல்லாம் தேவைன்னாக்க பழைய ஏற்பாட்டே பாதி ஆண்டவர் எடுத்து போட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க.
இது நமக்கு தேவையில்லாத ஒரு ஏற்பாடு. இது பழைய ஏற்பாடு. நமக்கு தேவை புதிய ஏற்பாடு தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அதுல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதை விட இதுதான் ரொம்ப கடினமான ஒரு காரியம். எல்லாம் சீசன்ல தான் சொன்னாங்க, என்ன இது கடினமான ஒரு உபதேசம், இதை யாரால பின்பற்ற முடியும் சொல்லிட்டு விலகி போனதான காரியங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பிரித்து எடுத்ததனுடைய நோக்கம் என்ன? அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்கு மற்ற ஜனங்களை விட்டு ஆண்டவர் நம்மை பிரித்து கொண்டு வந்து இத்தனை காரியங்களை நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஏன் சொன்னா இவைகள் எதையெல்லாம் தேவன் வெறுக்கிறாரோ வேண்டாம் என்கிறாரோ அதை நீ செய்யும் போது ஆண்டவருக்கு முன்பதாக நீ எப்படிப்பட்டவன்? பரிசுத்தவன் கிடையாது, அருவருக்கப்படத்தக்கவன். அதை ஒன்றை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம், அதை உங்களே படிக்க சொல்றேன். உபாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து டக்குன்னு வாசிங்க. 25ஆம் அதிகாரம். புருஷரின் உடைகளை, நல்ல சத்தமா, புருஷரின் உடைகளை என்னவா? புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. வேதம் என்ன அழகா சொல்லுது பாருங்க. 5ஆம் வசனம் பாருங்க, என்னவா? ஹல்லேலூயா. 22:5. புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது. என்னவா? புருஷரின், புருஷனின் கிடையாது, புருஷரின், ஆம்பளை. ஹல்லேலூயா. புருஷனின் உடைகள் இல்ல, புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் என்ன பண்ணக்கூடாதா? தரிக்கலாகாது. ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். எல்லாம் சைலண்டா இருக்காங்க. புருஷனுடைய உடையை என்ன பண்ணக்கூடாதா? ஸ்திரீகள் தரிக்க கூடாது. ஏன்? நான் நல்ல டிஷர்ட் நல்லா அழகா டைட்டா போட்டு போவேன். அதே டிஷர்ட் ஒரு ஸ்திரீ போட்டு போனா எப்படி இருக்கும்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. வெளிப்படையா சொல்றேன் உங்க இடத்துல. ஆண்டவர் அன்னைக்கு ஆவியானவர் அழகா எழுதிதான் வச்சிருக்கிறார். உனக்கு ஏன் ஆபத்து வருது? ஹல்லேலூயா. நீ போட்டு போயிருந்தான உடைய நிமித்தம் உனக்கு வருகிறதான கேட்டை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? முன்கூட்டியே சொல்லிட்டார். அவன் உடைய நீ போட்டினா உனக்கு ஆபத்து, அவனாலே உனக்கு ஆபத்து. ஹல்லேலூயா. எவனுடைய ஆணையை நீ போடுற புருஷனுடைய உடைய அந்த புருஷர்கள் நிமித்தம் உனக்கு என்ன வரப்போகுதுன்னு அர்த்தம்? ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆனா வேதத்திலே அழகாக சொல்லப்பட்டதான காரியம் ஒவ்வொன்றும் நமக்காக தான். மற்ற ஜனங்கள் இடத்திலிருந்து பிரித்து கொண்டு வரப்பட்ட நாம் மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆணையில் சரி, உடை நடை, உடை பாவனை என்று சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களிலும் நாம் சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்ற இவைகள் செய்கிற எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா? ஆண்டவருக்கு அருவருப்பானவர்கள். நீ நல்ல டிஷர்ட் போடு, நல்ல பேண்ட் போடுன்னு மற்றவங்களும் அழகா இருக்குதுன்னு சொன்னா, ஆனா தேவ சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொன்னார் இது எனக்கு அருவருப்பான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அருவருப்பானதை வீட்டிற்குள்ளே வரவும் கூடாது, அருவருப்பான காரியத்தை நீ செய்யவும் கூடாது. ஹல்லேலூயா. இது எல்லாவற்றையும் செய்துட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்? சோதனைகள் வரும்போது அந்த நிமித்தம் வந்ததான வேதனை நிமித்தம் வந்து சொல்லுவோம் எப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே நம்ம போய் இருக்கிறோம் சொல்லி. யூக்ரைன்ல போனோம். அது என்ன ஃபங்க்ஷன்? ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாங்க. அங்க ஒரு பெரிய திருவிழா. காஸ்டியூம் டேனா உடை அலங்காரம் பண்றாங்கல்ல, அதுக்குன்னு வந்து என்ன பண்றாங்க? ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க பயங்கரமா. எல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் இந்த பண்டிகை எப்படி கொண்டாடுறாங்க பாப்போம்னு சொல்லிட்டு அந்த குள்ளூர்ல போயிட்டு ஒரு பதில் செலுத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. இங்க எழுதி இருக்குது பாத்தீங்களா? புருஷர்கள் உடையை பெண்கள் என்ன பண்ணக்கூடாது? ஸ்திரீகள் அணியக்கூடாது. அவங்க ஒருத்தர் பார்த்த ஜாக்கெட் போட்டுக்கிட்டு ஜாக்கெட் போட்டுட்டு பாவாடை மாதிரி ஒரு வீட்டை அவர் போட்டுட்டு எதிரில வர உண்மையிலும் கொண்டுதான் நினைச்சிட்டு இருந்தேன். கிட்ட வரும்போதுதான் தெரியுது புருஷன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான உடை.
என்ன அதுல ஒரு மிருகத்தை இவர் எடுத்துன்னு வந்திருக்கிறார், டைனாசர். அத காலில் மாட்டிக்கிட்டா டைனாசர் மாதிரி இருக்கு, மாட்டிக்கிட்டு டைனாசர் நடந்து போவோம், மாடு நடந்து போவோம், ஆடு நடந்து போவோம், எல்லாமே. இது என்ன ஒரு திருவிழா. ஆனா அங்க என்ன நடக்கல, எது நடக்க கூடாததோ அது அங்க நடக்குது. நடக்க வேண்டிய திருவிழா அங்க நடக்கல. இயேசு கிறிஸ்து பிறந்ததான அந்த பிறப்பினுடைய சந்தோஷம் அங்க பட்டணமா அந்த பண்டிகையா கொண்டாடல. அதே போல என்ன, அந்த குட் ஃப்ரைடே அங்க கொண்டாடப்படுறது கிடையாது, ஈஸ்டரும் கொண்டாடப்படுறது கிடையாது. இது மூன்று அவாய்ட் பண்ணிட்டு அலங்கோலமான ஒரு காரியத்தை அங்க செய்யறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் போட்டுட்டு போகும்போது ஆண்டவர் என்ன நினைப்பாரு யோசனை பண்ணிப்பார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் ரோட்ல அடிச்சுக்கிட்டு சண்டை, பயங்கரமான சண்டை. நான் நினைச்சேன் நம்ம ஊர்ல தான் சண்டை நடக்கும், இங்க எல்லாம் ஒழுங்கா போறாங்கன்னு சொன்னா ஹல்லேலூயா. சண்டை எல்லாம் முடிஞ்சிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நான் திரும்பி வரேன். அதை பார்த்தா அவங்களுக்கு உடைகள்லாம் கிழிஞ்சு போய் அங்கங்க துண்டு துண்டா இருக்குது. ஹல்லேலூயா. ஒரே ஆர்ப்பாட்டம். ஆனா அது என்ன, கிறிஸ்தவ நாடு. புரிஞ்சிட்டு ஆம்பளை பொம்பளை என்ன பண்ணா விதவிதமான அசிங்கமான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆண்டவருக்கு அருவருப்பான ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன, அதை நான் செய்கிற எல்லாரையும் நான் என்ன பண்றேன், எவனா இருந்தாலும் சரி. நான் நாளைக்கு சுடிதார் போட்டு வந்து என்னன்னு ஆண்டவர் எனக்கு சொன்னார் பிரசங்கம் பண்ணாக்கா, எனக்கு அதுதான் ஹல்லேலூயா. என்னை ஆண்டவர் என்ன பண்ணுவார், அருவருப்பார். ஹல்லேலூயா. எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஒருத்தர் நினைப்பாங்க, யோசிப்பாங்க, என்ன நாங்க சுடிதார் டைட்டா போட்டு இருக்கிறோம், இவர் கொஞ்சம் லூசா போட்டு நாங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுக்கு இதுக்கு பேர் வித்தியாசம். ஹல்லேலூயா. இது பேர் என்ன, ஜிப்பா. நீங்க போட்டுட்டு இருக்கிறது சுடிதார், குர்தா, என்ன சுடிதார். ஹல்லேலூயா. அது பெண்களுக்குரியது, இது ஆண்களுக்குரியது. ஆண்டவர் இது மாதிரி தான் என்ன பண்ணிருப்பார், இயேசு கிறிஸ்து முழு வாழைய போட்டுக்கிட்டு இருந்தார். எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இனி இந்த காரியத்தை ஏன் சொன்னா, உன் மகளுக்கோ உன் மகனுக்கோ மாத்திரை போட்டு பார்த்தீங்கன்னா தேவன் குடும்பத்துக்குள்ள என்ன பண்ணுவார், ஹல்லேலூயா, சாபத்தை கொண்டு வருவார். அதான் சொல்ல வர. நீ அருவருப்பா செய்தீனா அது உனக்கு என்னன்னா சாபம். ஹல்லேலூயா. ஆகான் என்பவர் குறித்து யோசுவா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது என்ன, அவன் வேற ஒண்ணுமே கொண்டு வரல பாருங்க. என்ன, ஒரு பாபிலோனுடைய ஒரே ஒரு சால்வை எரிகோ பட்டணத்தில் இருந்து அவன் என்ன பண்றான், கொண்டு வரான். கொள்ளை அடிக்கிறாங்க. அதை கொண்டு வந்து அதை மறைச்சு வெள்ளிய பொண்ணை அவன் என்ன பண்றான், அவன் கூடாரத்திலே ஒளித்து வைக்கிறான். ஆனா ஆண்டவர் அருவருக்கிறதை கொண்டு வந்து அவன் கூடாரத்திலே வைத்ததனால அவங்க ஆயி பட்டணத்தை நோக்கி யுத்தம் செய்யும் போது இவர்கள் தோற்று போய் ஓடி வந்தாங்க. ஹல்லேலூயா. அப்ப யோசுவா சொல்ல, ஏன் இப்படிப்பட்ட ஒரு தோல்வி, ஏன் இவ்வளவு ஜனங்களை நான் இழக்கணும்? ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறதான வேலையில ஆண்டவர் சொன்னார், சாபத்தீடானதை கொண்டு வந்து கூடாரத்தின் நடுவிலே வச்சிருக்கிறாங்க. அது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் யாருன்னு சொல்லல. ஆனா ஆகானே ஒத்துக்கிறான். அந்த யோசுவாவிடம் சொல்லுவது, ஆண்டவரே நான் தான் அந்த காரியத்தை செய்த, வேற ஒண்ணு செய்யல. ஒரு பாபிலோனுடைய உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து புதைச்சு வச்ச, வெள்ளியை கொண்டு வந்து அந்த இடத்துல நான் வச்சிருக்கிறேன், இதுதான் நான் செய்தேன். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னது என்ன, எரிகோவை நீ கொள்ளை அடித்தாலும், அது பொன் வெள்ளியா இருந்தாலும், அது தேவனுடைய பார்வைக்கு அது அருவருப்பான ஒன்று, சாபத்தீடான ஒன்று. அதை உன் வீட்டுக்கு நீ கொண்டு போக கூடாது. அது எங்க எடுத்துட்டு வரும் சொன்னார் ஆண்டவர், தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஏன் சொன்னா, அந்த சாபத்தீடானதை ஆலயத்திற்கு கொண்டு வரும்போது ஆண்டவர் சொன்னார், நான் அதை பரிசுத்தப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இதை வீட்டுக்கு கொண்டு போனதுனால அவனுக்கு என்ன வந்ததுன்னு சொன்னா, ஆகானுடைய குடும்பம், ஆடு என்ன செஞ்சது, மாடு என்ன செஞ்சது, அதுக்கெல்லாம் தப்பு செய்யல. ஆனா ஆண்டவர் சொன்னார் என்ன, அவன் குடும்பம் முழுவதையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்களாம், சுட்டேல் அடிச்சு ஒரு குவியலாக மாத்தினாங்க வேதம் சொல்லுகிறது. அப்போ அருவருப்பானதை கொண்டு வந்ததனுடைய ஆகானுடைய காரியம் என்ன, குடும்பமே இல்லாமல் போச்சு, வாரிசே இல்லாமல் போச்சு. அதுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவன் நம்மை கொண்டு பிரித்து வந்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு
ஒரே ஒரு வழி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வழியை தான் நம்ம என்ன பண்ணணும், பின்பற்றணும். இப்பதான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் வேதத்தை கேளாதபடி என்னவா, வேதத்தை, இந்த வேத புத்தகம் இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்த பாத்தீங்களா, ஆவியானவர் உரைக்கும்படி சொன்னதை நான் சொல்லிட்டேன். அதற்கு பின்பு செய்யக்கூடியதை செய்யக்கூடாமல் போகிறது உங்களுடைய காரியம். ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன, வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குறவனுடைய ஜெபமும் தேவனுக்கு முன்பதாக அருவருப்பானது. ஹல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சுட்டு இப்படிப்பட்ட குறி சொல்றவர்கிட்ட போயிட்டு ஹல்லேலூயா, அல்லது வேற ஒரு காரியத்துக்குள்ளே நீ போயிட்டு இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்துக்குள்ளே நீ இருப்பாயானால், அதெல்லாம் செய்துட்டு வந்து இங்க வந்து உபவாசமோ அல்லது முழங்கால் பண்ணிட்டோ பைபிள கையில வச்சுக்கிட்டோ நெஞ்சில அணைச்சுக்கிட்டோ நீ ஜெபம் பண்ணினா, அங்க மேல இருந்து அவர் பார்ப்பாரு, என்ன உன்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரு. ஒருத்தர் வாந்தி எடுத்தா எப்படி அருவருப்பாங்க? இடத்துல ஒருத்தர் வாந்தி எடுத்தா நீங்க எல்லாரும் பார்த்து ரசிப்பீங்களா? இல்ல, அது அருவருப்பீங்க. ஹல்லேலூயா. அவன் பார்க்கிறவனுக்கு அது வரும். ஆனா இங்க என்ன, வேதத்தை கேளாதபடி உன் செவியை விலக்கி, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொள்ளாதபடி நீ இருப்பாயானால், உன்னுடைய நீ ஏறெடுக்கிற எத்தனை ஜெபமாய் எத்தனை வருஷமாய் இருந்தாலும் அந்த ஜெபத்துக்கு நீ பதில் எதிர்பார்க்கவே முடியாது. அந்த ஜெபத்திற்கு பதில் வரவே வராது. ஏன்? தேவன் அதை அருவருக்கிறதை பார்க்கிறோம். கொர்நேலியுங்கிறதான மனுஷன் இருக்கிறான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அவன் என்ன செய்தானா, தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் அவன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறவனாய் இருந்தான். அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்து தூதனை அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தானியேல் ஜெபிக்கிறான். தானியேல் ஜெபிக்கிறதான வேலையிலே அங்க காபிரியேல் என்ற தூதன் அவனுடைய சொப்பனத்திலே வந்து அவன் பார்க்கிறான். என்ன, உன்னுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையிலே வந்து எட்டினது. அதனால என்ன, நான் அதை அறிவிக்க நான் உனக்கு உன்னிடத்தில் நான் வந்தேன். பாருங்க, அப்ப இவங்களுடைய ஜெபம் கேட்குது, நம்முடைய ஜெபம் பண்ணி ஏன் கேட்கல? ஹல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க. குளிர் காலத்துல, குளிர் நாட்டுல இருக்கிறவன் பேண்ட் ஜீன்ஸ் போட்டா, அது பெண்கள் போட்டா நல்லா இருக்கும், குளிருக்காக போடுறான். கோட்டு குளிருக்காக போடுறான். எல்லாமே அங்க வித்தியாசமே, அந்த சூழ்நிலை வித்தியாசமா இருக்குது, அவங்க போடுறான். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு அதாவது என்னென்ன, ஒவ்வொரு கண்டத்திற்கும், ஆசியா கண்டம் சொன்னா ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, இப்படி கண்டங்கள் பிரிக்கப்பட்டு இருக்குது. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றபடி அங்கே இருக்கிறதான நம்ம உண்கிறதான உணவில் இருந்து, உடையில இருந்து தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மேல நாட்டுல போட்டு போறோம்னு சொல்லிட்டு நான் மே மாசம் நல்லா போட்டுக்கிட்டு நான் ரோட்ல நடந்து போனா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. நம்ம நாட்டுல இருக்கிறவங்க பாப்பாங்க, இவன் பைத்தியக்காரனா இருப்பானா? ஹல்லேலூயா. இந்த மெலிசா காட்டன்ல போட்டு வந்தா நான் வேர்த்து விறுவிறுத்துன்னு போறேன். உள்ள ஒரு பனியனு, உள்ள அதுக்கு மேல ஒரு ஷர்ட், அதுக்கு மேல ஒரு கோட் போட்டுக்கிட்டு நடந்து போறான்னு சொன்னா என்ன நினைப்பாங்க? யோசனை பண்ணிப்பாரு. அந்தந்த நாட்டிற்கு தேவன் வைத்திருந்தான வழிகள் வேற. ஆனா பொதுவாய் ஆண்டவர் சொல்லும் போது, மற்ற ஜாதி ஜனங்களிடத்திலிருந்து உன்னை பிரித்து கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன? அவரை போல நாம பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் இந்த ஆலோசனை. அவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்றால், அவர் விரும்புகிறதான ஹல்லேலூயா, அவர் விரும்புகிறதான பரிசுத்தத்திற்கு உள்ளாக நாம் நடக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். யார் யார் பேச்சே கேட்டுட்டு போயிட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, குறி கேட்கிறவங்க போக கூடாது, நல்ல நாள் பார்க்க போக கூடாது. ஹல்லேலூயா. ஒரு திருமணம் நடக்குது, நல்ல நாள் பார்க்கிறது, நேரம் பார்க்கிறது, என்கிட்டே வந்து சொல்லுவாங்க, வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், சரின்னு ஒத்துக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, அதன்படியே செஞ்சுட்டு அது உங்க விருப்பம். நீங்க முடிவு பண்ணிட்டு வந்துட்டு பிறகு நாங்க என்ன பண்ண மாட்டோம், தடை சொல்ல மாட்டோம், அப்படியே செஞ்சுட்டு போங்க. ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் அருவருக்கிறதான காரியம். உடை, உணவு, ஹல்லேலூயா, மந்திர தந்திரம், இந்த உலகத்தில்
காரியம் எல்லாவற்றையும் தேவன் அருவருக்கிறார். அதை அருவருத்துகிறதான தேவன் அழைத்த அழைப்பை நமக்கு சொல்ற என்ன? நான் பரிசுத்தன். அதெல்லாம் விரும்புறது கிடையாது, அதை எதிர்பார்க்கிறது கிடையாது. என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? நான் பிரித்து கொண்டு வந்தவர்கள் என்னை போலவே பரிசுத்தராய் இருக்க வேண்டும், என்னுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் என்னுடைய ஜனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதற்கு ஒரே ஒரு வழி என்ன? நீ வேதத்தை கேட்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் போது 2ஆம் வசனத்தில் அழகா சொல்லுது, அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, உங்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் கேட்ட வசனம் என்னவா? விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அந்த சுவிசேஷம், அந்த வசனம் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று. அப்ப நீ கேட்கிறது, நீ விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசித்து என்ன பண்ணலாம்? அதன்படி செயல்பட வேண்டும், நடக்க வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் அதை செய்து போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை பிரித்து கொண்டு வந்ததனுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன? அவரை போல நாம மாற வேண்டும், அவருடைய ஜனங்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அப்படியாகவே கர்த்தர் உங்களை நடத்துவார்கள். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.